ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ஃபேமிலி. ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன லட்டுனா கோதுமை மாவு இருக்குல்ல, அதை வச்சு தான் லட்டு செய்ய போகிறோம். வாங்க அதுக்கு என்னென்ன பொருள் தேவையான பொருள்னு பார்க்கலாம். அதுக்காக கோதுமை மாவு ஒரு கிண்ணம் எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் வேர்க்கடலை ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். எடுத்து வச்சு வடைச்சட்டி வச்சுக்கலாம். வடைச்சட்டி நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம இதில் நெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கலாம். கோதுமை மாவை வந்து நமக்கு நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நமக்கு நல்லா சூடாகிட்டு இப்போ நம்ம இந்த கோதுமை மாவு இருக்குல்ல, அதை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். போட்டு சிம்மிலே வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்துட்டு பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். ரொம்ப சிம்மில் வச்சு தான் வறுக்கணும், பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இது இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து நெய் ஊற்றி தேங்காய் வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காயும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காவும் நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறம் இதையும் நம்ம அந்த பிளேட்லேயே மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம தேங்காவும் இதிலே மாற்றி வச்சாச்சு. அடுத்து நம்ம வேர்க்கடலை எடுத்து வச்சோம்னா அதையும் வடைச்சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம், வாசனை வர்ற அளவுக்கு. பாருங்கள், இதையும் இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணலாம். கடலை வந்து நல்லா நமக்கு ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை தொளி எடுத்துக்கலாம். தொளி எடுத்துகிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தொளி எடுத்தால் போதும். இப்போ நம்ம இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஏற்கனவே இந்த தேங்காய் கோதுமை மாவு வறுத்து வச்சுருந்தோம்னா அதை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். பாருங்கள், அதை இதுக்குள்ளே போட்டாச்சு. அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை எடுத்து வச்சோம்னா அதை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் தட்டிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த கொஞ்சம் வெதுன்னு தான் இருக்கும். அப்போவே நம்ம லட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நம்ம லட்டு பிடிச்சிட்டு பார்க்கலாம். மத்தியான கோதுமை மாவு லட்டு ரெடி ஆகிட்டு நமக்கு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க. அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.